இந்த அமைச்சர்கள பதவி நீக்கிறது சம்பந்தமா ஒரு புது அரசியலமைப்பு தேர்த்த மசோதா வந்திருக்கு. 130வது திருத்தம். இது ஏன் இவ்ளோ சர்ச்சையா இருக்கு? ஆமா, இது கொஞ்சம் சிக்கலான மசோதா. இது என்ன சொல்லுதுன்னா, சுருக்கமா ஒரு அமைச்சர், அது பிரதமரோ முதல்வரோ யாரா இருந்தாலும் 5 வருஷம் அல்லது அதுக்கு மேல தண்டனை கிடைக்கக்கூடிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டு தொடர்ந்து 30 நாள் காவல்ல இருந்தா அவங்கள பதவியிலிருந்து நீக்கிடணும்னு சொல்லுது. 30 நாள் காவல்ல இருந்தாலேவா? ஆமா, நோக்கம் பொது பதவி நேர்மையா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இதுல நிறைய நடைமுறை சட்ட பிரச்சனைகள் இருக்கு. என்ன மாதிரி பிரச்சனைகள்? முதல்ல ஒருத்தரை கைது பண்றதுங்கிறது சிஆர்பிசி 41 அல்லது புதிய பிஎன்எஸ்எஸ் 35 படி போலீஸோட விருப்பம் கட்டாயம் இல்லைன்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருக்கு. ரெண்டாவதா, பேல் கொடுக்கறது தான் ரூல், மறுக்கிறது விதிவிலக்குன்னு சட்டம் சொன்னாலும் நிஜத்துல அது கேஸோட தன்மை, ஜட்ஜோட பார்வைன்னு பல விஷயத்த பொறுத்தது. அப்போ குற்றம் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே வெறும் 30 நாள் ஜெயில்ல இருந்தாலே பதவி போயிடும்னு சொன்னா அது நிரூபிக்கப்படும் வரை நிரபராதிங்கிற அடிப்படை நீதிக்கு எதிரா இருக்கு இல்லையா? ஆமா. மூணாவதா, 60-90 நாள்ல சார்ஜ் ஷீட் போடலனா டிஃபால்ட் பெயில்னு ஒன்னு இருக்கு. இந்த 30 நாள் கெடும் அதே கூட தடுக்கலாம். நாலாவதா, பிஎம்எல்ஏ, என்டிபிஎஸ், யுஏபிஏ மாதிரியான கடுமையான சட்டங்கள்ல பெயில் வாங்குறதே ரொம்ப கஷ்டம். அதுல இரட்டை நிபந்தனைகள் வேற இருக்கு. ஓஹோ. இப்ப மணீஷ் சிசோடியா வழக்குல கூட பாருங்க, 17 மாசம் கழிச்சு தான் பெயில் கிடைச்சது. அப்போ இந்த 30 நாள்ங்கிறது நீதி விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே பதவியை பறிச்சிடுமோங்கிற கேள்வி வருது. இத அரசியலுக்காக பயன்படுத்துவாங்களோங்கிற கவலையும் இருக்கு.